வணக்கம் ஜோதிட அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து அஜித் சாரோட ஜாதகம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் அவர்களோட ஜாதகத்தை பார்க்க போறோம். அவர் பிறந்தது வந்து கடக ராசியில பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தோட குணம் வந்து ஆளுமை, அதிகாரம், நேர்மையா இருக்கிறது, யாருக்கும் தலை வணங்காமல் இருக்கிறது. லக்னாதிபதி சூரியன் வந்து 9ல உச்சமா இருக்கிறாரு. லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் பேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வந்து லக்னாதிபதிக்கு வந்து அது நீங்களே பார்த்துருக்கீங்க. குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இங்க பிறந்த மாநிலம் வந்து ஆந்திராவை விட்டு வெளியே வந்துட்டாரு. குரு வந்து 4ஆம் இடத்துல இருந்து 8, 12ஆம் இடம்ல சுபத்துவம் கொடுக்குது. 8ஆம் இடம், 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால அவரு பிறந்த இடத்தை விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஒரு சினிமா ஸ்டாரா இருக்கிறாரு. சினிமா ஸ்டாரா இருக்கிறதுல இங்க வந்து சினிமா ஸ்டாருக்கு வந்து ஒரு முக்கியமான குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வந்து அழகை குறிக்கக்கூடியவர், சினிமாவை குறிக்கக்கூடியது. புதன் வந்து நடிப்பு, இயக்கம், வசனம் அதெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து புதன். இங்க வந்து புதன் வந்து 29 டிகிரில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து 15 டிகிரில இருக்கிறாரு. புதன் வந்து தனாதிபதியாகவும் வருவாரு, 11ஆம் அதிபதியாகவும் வருவாரு. அதனால இவரு பிறக்கும் போது சனி தசையில பிறந்திருக்காரு. சனி வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்க்குது. அதனால இவர் பிறக்கும் போது சனி தசையில பிறந்ததுனால சனி 7ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவருக்கு வந்து படிப்புல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம தடை ஏற்பட்டது. ஒரு 10th வரைக்கும் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளா இருந்தது இவருக்கு. சனி 4ஆம் இடத்தை பார்த்ததுனால அது வந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு புதன் தசை நடந்தது. புதன் தசை சுக்கிர புத்தியில வந்து அவர் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆனது. 3ஆம் இடத்து அதிபதி வந்து சுக்கிரன். 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உச்சமா இருக்காரு. 8ல புதனோட சேர்ந்து இங்க வந்து உச்சமா இருக்காரு. 3ஆம் இடம் வந்து புகழ், தைரியம், வீரியம் குறிக்கக்கூடிய பாவகம். அந்த தைரியம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து இங்க உச்சமா இருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து தைரியம் வந்து உங்களுக்கே தெரியும். கடந்த வரலாற்றுல வந்து நம்ம பார்த்திருப்போம். சூரியனும் 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. லக்னாதிபதியும் 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்தை பார்த்ததுனால இவருக்கு சகோதரம் அவங்க மேல கொஞ்சம் பாசமா இருக்கும், நண்பர்கள் மேல பாசமா இருப்பாரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்தை பார்த்ததுனால இவரு ரொம்ப தைரியமான நபரா இருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியும். இவங்களுக்கு வந்து புதன் தசை சுக்கிர புத்தியில அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்து என்ட்ரி ஆனாரு. புதன் வந்து இங்க நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்காரு. புதன் முதல்ல நீச்சமான வேலையை தான் செய்வார். 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் அவர் வந்து இங்க நீச்சமாயிருக்காரு. 2ஆம் அதிபதி இங்க 8ல இருக்கிறதுனால இவர் வந்து சினி ஃபீல்டுல ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எந்த சினிமாவோட அரசியல் பின்புலமோ இல்லை, சினிமாவோட பின்புலமோ இல்லை. அதனால இவர் புதன் தசையில ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நடிப்புக்கும் அவரோட சொந்தமா டைலாக் வந்து பேசுறதுக்கு கூட அவங்கள அனுமதிக்காத நிலைமையில அது இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் திசை போக 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 அவர் வந்து சினிமாவில நம்பர் 1 ஸ்டாரா வந்து ஆரம்பிச்சாரு புதன் தசையில. இங்க வந்து சனி வந்து குருவோட பார்வையில 10 டிகிரி பார்வையில சனி சுபத்துவமா இருக்கு. சனின்ற கிரகம் வந்து எதை குறிக்கும்னா இரும்பு, மிஷினரிஸ் அது சம்பந்தமா வந்து குறிக்கும். அதனால இவரு படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து மெக்கானிக்கா வந்து இருந்திருக்காரு. அது வாகனம் வந்து இரும்பு, அது வந்து வாகனத்தை குறிக்கக்கூடிய சனி, வாகனத்தை குறிக்கக்கூடிய அழகான வாகனத்தை குறிக்கக்கூடியது வந்து சுக்கிரன். அதனால இவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல, மிஷினரிஸ் அது சம்பந்தமா வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஆசை, அதிக ஆர்வம் இருந்தது. அதனால அவருக்கு வந்து அதுல இருந்தது. அதே போல இவர் வந்து கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. கார்மெண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். கார்மெண்ட்ஸ்ல அந்த நூல், துணி அந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்ணதுக்கு குரு வந்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறாரு. சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரில பாக்குறாரு.
குரு இங்க 10 டிகிரில இருக்கிறாரு, இங்க சந்திரன் வந்து 5 டிகிரில இருக்காரு. 5 டிகிரில பாக்குறதுனால அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சினி ஃபீல்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னாடி வந்து அவர் தான் வந்து ஒரு நம்பர் ஹீரோ, நம்பர் 1, நம்பர் 2 அவங்களுக்குள்ளே ஒரு சக போட்டியாளரா வந்து தன்னை வந்து நிலைநிறுத்தினார். இப்ப அவர் வந்து புதன் தசை சுக்கர புத்தியில வந்து வந்தாரு. இப்ப இவருக்கு வந்து அரசியல் ஆர்வம் வந்து இருக்கும். ஆனா அவர் வந்து வெளியே காட்ட மாட்டாரு. அரசியல் ஆர்வம் இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சமா இருக்கும். உச்சமா இருக்கிற நபர்கள் வந்து தன்னை வந்து வெளியே பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, புகழ விரும்ப மாட்டாங்க. ஆனா இவரை தேடி புகழ் வந்து கண்டிப்பா இவர் விரும்பினாலும் புகழ் வந்து இவர் வந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. ஒரு கிரகம் உச்சமா இருக்குன்னா அதோட பலனை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டேதான் இருக்கும். 3ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால அந்த பலனை வந்து அவருக்கு கொடுத்துட்டேதான் இருக்கு. அவர் விரும்புனாலும் அவரை தேடி அதை வந்துட்டு தான் இருக்கும். இப்ப இவருக்கு அரசியல் ஆர்வமா தான் இருக்கும். ஏன்னா அரசியலுக்கான கிரகம் ராஜானாவே சூரியன் தான். ராஜா சொல்லக்கூடிய உத்தரவை மறுப்பு தெரிவிக்காம நிறைவேற்றுவது யாருன்னா செவ்வாய். இங்க செவ்வாய் வந்து கெட்டு போகல. செவ்வாய்க்கும் ராகுக்கும் பாத்தீங்கன்னா 21 டிகிரி வித்தியாசம் இருக்கு. இங்க செவ்வாய் 5 டிகிரில இருக்கிறாரு, இந்த ராகு வந்து 26 டிகிரில இருக்காரு. 4ஆம் பார்வையா சூரியனை பாக்குறாரு. செவ்வாயும் சூரியனும் இதுல வந்து இணைஞ்சிருக்கிறது தொடர்பு கொள்றது வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இவர் பிற்காலத்துல வந்து இருப்பாரு. இப்ப இல்லைனாலும் இப்போ புதன் தசை சுக்கர புத்தியில அவர் சினிஃபீல்டு இருந்தாரு. அப்படியே ரிவர்ஸா போயிங்க. இப்ப சுக்கர தசை நடக்குது. சுக்கர தசை புதன் புத்தியில இவர் வந்து அரசியலுக்கு அடியெடுத்து வைப்பார். அதுல வந்து உங்களுக்கு இவரு இப்போ ரீசெண்டா வந்து கூட பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்குறாரு. பத்மபூஷன் அவார்டு வந்து இவருக்கு ஏப்ரல் 28, 2025. அப்ப சுக்கர தசை சனி புத்தி, சனி அந்தரத்துல வந்து இவருக்கு சுக்கர அந்தரத்துல கிடைச்சது. சுக்கர தசை சனி புத்தி சுக்கர அந்தரத்துல வந்து கிடைச்சது. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால 10ஆம் இடம் வந்து பட்டம் பதவி அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த இதுல வந்து பட்டம் இவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கு இந்த சனி சுபத்துவமா இருக்கிறதுனால இவருக்கு வந்து இளைஞர்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்கல்ல, 15 to 17 இந்த டீனேஜ் பசங்க குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புதன். சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்காரு. குரு 5ஆம் பார்வையில இந்த சுபத்துவமா இருக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுக்கரன் கன்னி பெண்கள்னு வந்துட்டாலே நம்ம சுக்கரனை தான் பார்ப்போம். அப்ப சுக்கரன் இங்க உச்சமா இருக்கிறதுனால இவருக்கு பெண்களோட ஆதரவும் இருக்கு. அப்புறம் 35 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் குறிக்கக்கூடிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரா வந்து குருவோட 5 டிகிரி பார்வையில சுபத்துவமா இருக்காரு. எங்க சனி வயதானவர்களை குறிக்கக்கூடிய சனி. இந்த சனியில வந்து சுபத்துவமா இருக்காரு. மக்கள் சப்போர்ட் வந்துட்டாலே நீங்க சனியை தான் பார்க்கணும். ராஜா ஆளக்கூடியவர் சனி. ராஜாவின் நிழல்ல வாழக்கூடியவங்க வந்து சனி. அந்த சனியும் குருவின் பார்வையில சுமத்துவமா இருக்கிறதுனால இவருக்கு அனைத்து தரப்பு மக்களும் இவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுலதான் வந்து இவரோட ஜாதக அமைப்பே வந்து இருந்திருக்கு. இதுல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால இவருக்கு சூரிய தசை வந்து இந்த சுக்கிர தசை முடிஞ்ச உடனே சூரிய தசை 2030-31 காலகட்டங்கள்ல சூரிய தசை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே 2026, 27 காலகட்டங்கள்ல இவர் கண்டிப்பா அரசியலுக்கு வருவார். சுக்கிர தசை புதன் புத்தியிலே இவருக்கு அந்த அரசியல் இவர் வர விருப்பம் இல்லைனாலும் இவரோட இமேஜ யாராச்சும் தொட்டு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவர் அரசியலுக்குள்ள நுழைவார். இவரை தேடி பட்டம் பதவிகள் வரும். இவர் யார்கிட்டயும் போய் நிக்கல, அவரை தேடிதான் வந்து இந்த பத்மபூஷன் அவார்டு இது எல்லாமே. அவர் எந்த ஒரு விழாவுக்கும் கலந்துக்கலனாலும் அவரு இல்லாத விழாவிலையும் அவர் தான் விழா நாயகனாவே இருப்பார். அப்படிப்பட்ட ஜாதகம் தான் இது. இது குரு எல்லாரையுமே சுபத்துவப்படுத்துறாரு. இங்க
சூரியன் லக்னாதிபதி உச்சமா இருக்குன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் நம்ம அஜித் சாருக்கு வந்து இருக்கு. அதுல ரஜினி சார் கூட ஒரு படத்துல வந்து ஒரு டைலாக் சொல்றாரு, நேற்று வந்து என்ன கூலியா வச்சிருந்தான், இன்னைக்கு நடிகன் ஆகியிருக்கான், நாளைக்கு எங்க எப்போ அப்படிங்கிறது இது அஜித் சாருக்கு கன்ஃபார்மா 100% வந்து பொருந்தும். அரசியல்ல அவர் கன்ஃபார்மா வெற்றி கொடுப்பாரு, பல சாதனைகள் படைப்பாருன்றது நான் அவருக்கு சப்போர்ட்டா சொல்ல, அவரோட ஜாதகம் மட்டும் சொல்லுது. இன்னொரு காணொலியில வேற ஒரு விஷயத்தை பத்தி ஜோதிட ஆர்வமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.